ஹை கீச் ஜனனியோட அப்பா கூப்பிட்டாங்க, அதனால போயிருக்கா. அப்போ நமக்கு பார்க்கலாம். என் ஃபோனில் என்ன பார்க்கலாம், ஃபோன் கிடையாது, லேப்டாப். சாரி, அதுதான் ஒரு பாட்டு பாடுமா. என்ன பாட்டு? என்ன பாட்டு? அது கொல்யாணி. ஏய் ஜனனி, என்ன ஏன்பா இதில் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு தெரியுமா? கல்யாணி. அது என்ன பாட்டு? கல்யாணி பாட்டாக. அதுக்கு தப்பா வந்துருக்கு. நானே இடத்துல உட்காந்துக்கிறேன். ஐயோ முடியாது, உன் லேப்டாப் அங்கே தானே இருக்கு. இப்போ நம்ம சி அங்கிட்டு உட்காரு. சரிம்மா, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக பண்ணோம்னா இல்லை டைம் ஆகிடும். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பாடுறோம். 1 2 3. எனக்கு தனியாக நான் பண்ணணும். நீ உன் லேப்டாப்ல வந்தால் நீ தான் பண்ணணும். பாடு. നിന്റെ നോണക്കുഴി കണ്ടപ്പോ അടിവയറ്റിലും മഞ്ഞുള്ള രാത്രി നിന്റെ ചിരിയത് കണ്ടപ്പോ ഇത്ര ഇത്. ஐயோ மலையாளத்தில் பேசுகிறேன்டி. அடுத்ததுல கொஞ்சம் தான் நம்மளை பாட முடியும். நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளுக்கு நெட்டும் காலி ஆகும். அதனால தான் நாங்கள் சரி எந்த ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? உங்களுக்கு தெரியாத பாட்டை பாடுங்க. எங்களுக்கு தெரியாத பாட்டை எப்படி எங்களால் தெரிஞ்சுக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். நீங்க யார் அமைச்சுக்கிறாங்க பாரு. யுவிராஜ் யுவாஸ்ரீ ராஜா அப்படின்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யுவிராஜ் அட். ஏய் உனக்கும் அவரு தாண்டி இது பண்ணிருக்காங்க கல்யாணி சாங்க பாரு. நீ ஏய் என்னடிதா நம்மளோட 2 சாட்லயுமே அவங்க தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்டர்பன்ஸ். அடுத்து யாரும் எனக்கு அமைச்சிருக்காங்க, என்ன அமைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஜனனி பாப்பா ஒரு டான்ஸ் ஆடுங்க. கிளாசிக்கல் டான்ஸா? நான் கிளாசிக்கல் கிளாஸ் போயிட்டு தான் இருந்தேன். நீங்க தள்ளுங்க. அப்பதான் கொஞ்சம் அப்படி நில்லுங்க ப்ரா. தீம் தோம் தாம் தீம் தீம் தோம் தாம் தீம் காச்சி இல்ல அது தீம் தக்கதீம் கடைக்கு. गाइस என்னால கொஞ்சம் தான் ஆட முடியும். பாய் गाइस, அடுத்த லைவ்ல பார்ப்போம். லைவ்ல எங்களுக்கு தெரியல. சரி அடுத்த லைவ்ல பார்ப்போம். பாய்.